வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓட்டது ரீல் அண்டு போச்சு. என்னாச்சுடா, ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்க? வீட்டுல ஒரே கஷ்டம் மச்சான். காசு கொடு, அதை கொடு, டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்கடா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஜாலியா இருந்தோம்ல. ஒரே குடியும் குத்துமாவே டெய்லி குடிச்சிட்டு போறான். அதுக்கே சண்டை வருது. வேற என்ன பண்றது? இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிற குடிதான் ஒரே வழி நமக்கு. ஏய் மாப்பிள்ளைங்களா, டேய் மாமா வாங்க. என்னடா இங்க உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? மாமா இவருக்கு என்னடா, இவர் ஜாலியான மனுஷன். நம்ம டேய் 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 என்ன கொண்டா இருந்தது? சரக்கு குர்ரா, எங்களுக்கே கொஞ்சம் நிறையா இருக்கு. எனக்கே நீ சொல்ல தெரியா குர்ரா? நீ என்னடா இவ்வளவு லோக்கலா அடிச்சிட்டு இருக்கீங்க? 110 ரூபா சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. சரி கல்லெடுத்து அடிச்சு போடுவியோ? சரக்க பத்தி தப்பா பேசுறேன். டேய் குடிகாரா, நான் சொல்லி இருந்தீங்கன்னா நான் உன்னை ஏசி பாருக்கே கூட்டு போயிருத்தேன்டா. எல்லாத்தையும் ரெண்டு பேத்தையுமே ஏசி பாரா சொல்லிட்டு இருக்காண்டா. டேய் நெசம் தான்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏசி பாருக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன் நானு. குடியா ஒரு பாத்து தரையா குடியா? டேய் குடுக்கலாமா உங்க நம்பி? தியா இங்க பாரு. டேய் இங்க கேளுங்கடா, ஏசி பாருக்கு போலாம்டா. ஏசி பாரு காசு இருந்தா நான் ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்து அடிச்சிட்டு இருக்கிறேன்? டேய் ஏசி பார்க் போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி லோக்கல் டேய் பாரு மறுபடியும் ஏன்டா இதான் லோக்கலா அடிச்சிட்டு இருக்கீங்களா? டேய் சொல்லு, ஏசி பார்க் போலாமா? ஏசி பண்ணா நீ எங்க போவ? டேய் பீளமேட்ல ப்ளூ ஐஸ் இருக்குது, காந்திபுரத்துல விஜய் பாரடைஸ் இருக்குது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ரம்பா பார் இருக்குடா. ரம்பா பாரா? ஆமாடா. ரம்பா பாரா கில்வா டான்ஸ் ஆடுவாங்க. ஆமாடா போலாம்டா. எல்லாம் வருவாங்கடா. சரி அப்ப நீ உட்காரு. உட்காரு. இதெல்லாம் எல்லாம் உட்காரலாமாடா? ஏய் என்னோட இதுக்கு எங்கெல்லாம் உட்காரலாமா? நிறைய நிறைய வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. ஃப்ரூட் சாலடு, சிக்கன்ல நிறைய வெரைட்டி இருக்குது. நீ இந்த கல்ல பாக்கெட் வாங்கி தின்னுக்கிட்டு பேசுற நீ. சிக்கனுக்குலாம் காசு கொடுக்கணும். காசு அதுக்குள்ள காசே வேணாம்டா. நான் சொல்றத கேளுங்க, கிளம்பு போலாம். காசு வேணா சும்மா கொடுப்பாங்களா? சும்மா தானே கொடுப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும். அது ஏசி பாரு, ஏசி எங்க வருதோ அங்கதான் உங்களை உட்கார வைக்கிறேன் நானு. வாங்க போலாம். நான் அங்கதான் உட்காருவேன் எப்பவுமே. வெறும் சிக்கன் மட்டும் கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னா நமக்கு அப்புறம் பட்டாணிகள் கிடைப்பாங்க. அதெல்லாம் கிடைக்காது. ஒன்லி ஹைஜீன் ஃபுட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியா? லோக்கல் ஐட்டம் எதுவுமே அங்க இருக்காது. சரியா? வாங்க போலாம். வாங்க போலாம். வரும் சார். நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. சரியா? ஏய் நான் சொல்றேன்ல, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. வாங்கடா போலாம். ஏன்டா ஏன்டா போலாம்டா. இல்ல கண்ணிலே காட்ட வரேன். நம்ம காலம்பாளையத்துல பீகாட்டுக்கு பின்னாடி ஒரு பார் இருக்குமே, அதே ஏன்டா ஞாபகப்படுத்துற? கூரையிலே மேய்ஞ்சிருப்பாங்களே, அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? அது ஒரு அத பத்தி பேச வருமானம். அந்த பார்ல மாப்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு மாப்ள. அந்த பார்ல என்ன சம்பவம் மாப்ள? இப்ப இவர் யாரு? இவர் ரம்பா பாரு கூட்டு போறேன்னு சொன்ன மன்மத ராஜாடா. நம்ம மாமாக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னா அவன் நம்மளுக்கு யாரு? அவரும் நமக்கு ஃப்ரெண்டு தான். என்னப்போ இங்கதான் உனக்கு கனெக்ஷனே இருக்கு. மாம் சிறுங்க ஒரு நிமிஷம். அந்த பீகாட் பாருக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்கான், முத்துன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கணும். நீ இருக்கணும். இருடி ஒரு நிமிஷம் இருடி. நேத்து இந்த ஆளு சரக்கு ஒரு கட்டிங் வாங்குற கூட 50 ரூபா இல்லாம பார வேடிக்கை பார்த்து சொல்ல முடியாது. பார வேடிக்கை பார்த்து நின்று இருக்கான். சரியா? அங்க ரெகுலர் கஸ்டமர் சொன்ன பத்தியா முத்துன்னு ஒருத்தன், அவன் வந்து சொல்லிருக்கான், இன்னைக்கு நான் உனக்கு இந்த ஒரு கட்டிங் நான் ஹெல்ப் பண்றேன், நாளைக்கு என்கிட்ட காசு இருக்காது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கான். இரு மாம்சு, அது எவ்வளவு தெரியுமா? 110 ரூபா டே நைட் செகண்ட் குவாலிட்டி. இந்த ஆளு இந்த 230 ரூபா கோட்டை நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்க ரம்பா பார், அதுவும் சைடுல போனா விஜய் பாரடைஸ், இந்த சைடு போனா ப்ளூ ஐஸ். ரம்பா பாருன்னு சொல்லி ஏமாத்திட்டான்டா. கட்டிங் 40 ரூபா தான்டா. 40 ரூபாய்க்கு பக்கத்து நாய் நம்ம கிட்ட பார பத்தி பேசுது. அதுவும் மாப்ள என்கிட்ட ஒரு டைலாக் சொன்னாடா. என்ன சொன்னா? ஒரு ஏசி பாருக்கு போனா எல்லா இடத்துலயும் உட்கார மாட்டாரா? ஏசி ஃப்ளோ அதிகமா வருது, அங்கதான் இவர் கூட்டி உட்காருவாங்க. சென்ட்ரலைஸ் ஏசி, அங்கதான் இவர் கூட்டி காலையில படிச்சு. அது என்னது ஏதோ சிக்கன்ல அது வைப்பாங்களா இது வைப்பாங்களா, காசு கொடுக்க வேண்டியது இல்ல, இன்னும் பயங்கரமா
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.